நீட் 2026 பாஸ் பண்ணுவேன், அவ்வளவுதான், உனக்கு கவர்மெண்ட் சீட் கிடையாது. நான் சொல்றேன் 5 வருஷத்தை உழைப்ப ஒரே வாட்டி ஃபீஸா கட்டணும். எங்க இருந்துங்க அந்த பேரண்ட் போவாங்க? சூப்பரா அழகா ஒரே நிமிஷத்துல பிசிக்ஸ்ல வந்து 60 செகண்ட்ஸ்ல வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுறாருங்க. மார்க் வருமா? எப்படி கவர்மெண்ட் போக முடியாது, அவுட். அந்த 3540 ஸ்டூடெண்ட்ஸ்ல நீங்க கிடையாது. உங்களுக்கு நல்லா ஒட்டி உருவாரணும், நைஸா ஐஸ வச்சு பேசணும்ன்றதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. சார் +2 முடிக்க போறேன், நீட் எக்ஸாம்ல நான் என் குழந்தைய வந்து மார்க் ஸ்கோர் பண்ண வச்சு கவர்மெண்ட் கிராக் பண்ண போறேன் சார். கவர்மெண்ட் காலேஜ் எடுத்தே ஆகணும், சின்னதுல இருந்து எங்களுக்கு ஆசை. அதுவும் அப்படி ஒயிட் கோட் போட்டு ஸ்டெத்த மாட்டி என் குழந்தை அது கம்பீரமா நடந்து வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பேரண்டா நீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுடைய ட்ரீமை ஃபுல்ஃபில் ஆக்கிறதுக்கு தான் ஆர்ஜிஆர் இருக்கும். அதுவும் உங்களுடைய குழந்தை கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா, கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுத்து படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, கவர்மெண்டா அப்படின்னா கூட பரவாயில்ல, கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா ஓகே சார், அந்த அளவுக்கு ரெடி பண்ணா போறோம் அப்படின்னா ஆர்ஜிஆர் 2027 எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம். 26ல +2 முடிக்கிறாங்க, 1 இயர் டிராப் பண்றாங்க, பரவாயில்ல, என் குழந்தை வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட் தான் எடுக்கணும் அப்படின்னா ஆர்ஜிஆர்ல 20 பேரை வச்சு ஒரு அருமையான சூப்பர் ஸ்பெஷல் பேட்ச், டிராப்பர்ஸ் பேட்ச் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வந்து நம்ம என்ன பண்றோம், போடுறோம். உங்க குழந்தை அந்த 20ல இருந்தனா கேரண்டி கொடுக்குறாங்க. என்ன கேரண்டின்னு பாத்தீங்களா? சீட்டு வாங்கல கவர்மெண்ட் கோட்டானா உங்களுடைய ஃபீஸ் வந்து என்ன பண்றோம், டியூஷன் ஃபீஸ் 100% ரீஃபண்ட் பண்றோம், கேரண்டி. இதுல ஜாயின் பண்ணணுமே அப்படின்னா 20 ஸ்டூடெண்ட் தான். ஒன்று அட்வான்டேஜ், இண்டிவிஜுவல் கேர் கிடைக்கும், ரீஃபண்ட் ஆப்ஷனும் இருக்கு. இதுக்கு மேல நம்ம எதுக்காக வெயிட் பண்ணோம்? அதுவும் சென்னையில் ஆர்ஜிஆர் அகாடமி. 8695186953 கால் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மருத்துவம், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் கோர்சஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங், மிலிட்ரி நர்சிங் கோர்ஸ், தென் வந்து ஏஹெச் கோர்ஸ் போகிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டம். ஏற்கனவே வந்து அட்லீஸ்ட் வந்து அலைடு ஹெல்த் சயின்ஸ் போகிற பசங்களுக்கு ஒரு சிரமம் இல்லாமல் +2 படிச்சோமா போகணுமான்னு இருக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு பீதி. நிறைய பேர் வந்து சார் சென்னையில் இருக்கக்கூடிய முத்துக்காட்டில் ஒரு சென்டர் இருக்குது, நேஷனல் அந்த பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு இருக்கக்கூடிய சென்டர்ஸ், அவங்கெல்லாம் வந்து தனியாக என்ட்ரன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி நாங்கள் அவங்க என்ட்ரன்ஸ் எழுதணுமா இல்லைனா நீட் எக்ஸாம்ஸ் தான் எழுதணுமா இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடுமாற்றம், ஒரு பெரிய குழப்பம். கவர்மெண்ட் என்ன சார் ஆக்ஷன் எடுக்கும், கவர்மெண்ட் வந்து தடை பண்ணுமா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒத்துக்குமா, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய குழப்பத்தில் வந்து மாணவர்கள் ஒரு சைடு இருக்காங்க. ஒரு சைடு ஏற்கனவே நான் ரெடி ஆகிட்டேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயராக டெடிகேட்டடாக படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து ஜெயிச்சே ஆவேன், நான் அடிச்சிருவேன், இந்த வருஷம் நான் சீட்டு வாங்கிடுவேன் அப்படின்னு ஒரு கங்கடம் கட்டிட்டு சில குழந்தைங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பேரண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டாக குழந்தைங்களோட ட்ராக் பண்ணி மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 2 செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் சொல்ல வரக்கூடிய ஒரே விஷயம் ஆர்ஜிஆர் அகாடமியில் இருந்து என்னென்னா, நிதானமாக இருந்து, டென்ஷன் தேவை கிடையாது நம்மளுக்கு. இப்போ நம்ம வந்து பார்க்க வேண்டியது நம்மளுடைய டார்கெட் என்ன. ஹாய், என் பேர் ரித்யா. நான் வந்து ஆர்ஜிஆர் அகாடமியில் ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் வந்து சேர்ந்துருக்கேன். நாங்கள் வந்து எப்போயும் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிப்போம். 6 o'clockலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து சொல்லி தருவாங்க, என்ன டவுட்ஸ் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஈவினிங் வந்து ஸ்டடீஸ் இருக்கும், கூடவே ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இருப்பாங்க. எப்போ டவுட் கேட்டாலும் அப்போவே கிளாரிஃபை பண்ணுவாங்க. எனக்கு வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் டாக்டர் ஆயிடுவேன்னு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. 2026 மே 3 நீட் எக்ஸாம்ஸ் எழுத போகிறோம், எழுதலை, இது 2த்தையும் கரெக்டாக முடிவெடுங்க, ரைட்டா? 2026 நீட் எக்ஸாம் 3 வச்சுருக்காங்க. நான் வந்து எம்பிபிஎஸ் போகணும், எழுதி தான் ஆகணும். நான் பிடிஎஸ் படிக்கணும், நீட் எழுதி தான் ஆகணும். நான் ஆயுர்வேதிக்கு, சித்தா, ஹோமியோ, யுனானி இது சம்மந்தமாக நான் படிக்கணும், நீட் எழுதி தான் ஆகணும், ரைட்டா? பிஎஸ்சி நர்சிங் வந்து நான் வந்து ஆனர்ஸ் கோர்ஸ் போகணும், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் எழுதி தான் ஆகணும், ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மிலிட்ரி நர்சிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது கிடையாது, எதை எழுதணும், அகைன் இது எழுதி தான் ஆகணும். சார் எய்ம்ஸுக்கு தனியாக வந்து எக்ஸாம்ஸு அலைடு கோர்சஸ் வச்சுருந்தாங்க, அது வந்து எப்படி சார் இந்த வருஷம் நடக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, அதெல்லாம் எதில் வந்துடும், நீட்டுக்கு கீழேயே வந்துடும், தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸு கிடையாது. அப்போ மல்டிபிள் எக்ஸாம்ஸு யாரெல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ, டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் ஏஐக்கு இப்போ ராமச்சந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அலைடு ஹெல்த் சயின்ஸ்க்கு வச்சுட்டாங்க, நோ எக்ஸாம்ஸு, எதை எழுதணும், நீட்டு தான் எழுதணும். சார் இது யாருமே கிளாரிட்டி கொடுக்கலையே சார், நீங்கள் ஏன் கிளாரிட்டி கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க?
நீங்க நீட் எக்ஸாம் எழுதுங்க, அப்ளை பண்ணுங்க, மார்க் வரட்டும். நல்ல மார்க் வந்ததுன்னா இதுல வச்சு போயிடலாம். ஏன்னா ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நீட் எக்ஸாம்ஸ் அப்ளிகேஷன்ஸ்ல கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஏஹெச் கோர்சஸ் ஆல்சோ இன்க்ளூடட். நீட் எக்ஸாம்ஸ் மார்க் வச்சு தான் ஏஹெச் கோர்சஸும் இந்த வாட்டி கொடுக்க போறாங்க. என்டிஏவோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க, மிலிட்ரி நர்சிங்கும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் நம்ம எதுக்கு வெயிட் பண்ணணும்? சப்போஸ் நம்ம எழுதுறோம், அப்ளிகேஷன் போடாம விட்டோம்னா, ஏன்னா உங்களுக்கு இந்த மாதம் தான், ஒரு மாதம் தான் டைம். 8ஆம் தேதி பிப்ரவரியிலேருந்து 8 வரைக்கும், மார்ச் வரைக்கும் தான் நீட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வரப்போகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பெஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன் போடணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன மிஞ்சி போனால் என்ன, இப்போ 1700 ரூபாய் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு, 1600 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு கேட்குறாங்க, ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு, எஸ்சி எஸ்டின்னா 1000 ருபீஸ். நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஒரு அப்ளிகேஷன் போடுறதுல என்ன இருக்குது? சப்போஸ் வேணாம் அப்படின்ட்டாங்கன்னா பரவாயில்ல, நம்ம எக்ஸாம் எழுதிட்டு எவ்வளோ மார்க் வருதுன்னு பார்த்துட்டு விட்டுற போகிறோம். சப்போஸ் எக்ஸாம் தான் அப்படின்னா அப்ளிகேஷனே போடலன்னா எப்படி எக்ஸாம் எழுத முடியும்? அதனால தயவு செய்து எல்லா மாணவர்களும் யாரெல்லாம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்துட்டு மெடிக்கல் சைடில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி இந்த வாட்டி நீட்டுக்கு அப்ளை பண்ணிடுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமியோட பேரண்ட்டுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி வேண்டுகோள். நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தயவு செய்து இந்த வீடியோவை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாணவர்கள் யாரெல்லாம் +2 படிச்சுட்டு சயின்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க, மெடிக்கல் சைடு தான் போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. நீட் எக்ஸாம் கஷ்டம் கிடையாதுங்க. நீட் எக்ஸாம்ஸ் வந்து கஷ்டம் கிடையாது. நீட் எக்ஸாம்ஸ் ஈஸி தான். யாருக்கு கஷ்டம் அப்படின்னா ப்ரிப்பரேஷனே இல்லாமல் போகிறவனுக்கு தான். நீங்கள் பேட்டை கையில் கொடுத்து ஒருத்தனை வந்து நேராக எடுத்துகிட்டு போயிட்டு T20ல நிற்க வைக்கிறீங்க, எப்படிங்க அடிப்பான்? ப்ராக்டிஸ் இருந்தால் தானேங்க அடிக்க முடியும். அப்போ எந்த ஒரு விஷயமே ப்ராக்டிஸ் பண்ணாமல் போகிறப்ப என்ன ஆகுது? தடுமாற்றம் வரும். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அதை எண்டு வந்து பார்த்தீங்கன்னா கோலை அச்சீவ் பண்ண முடியாதுங்க. பால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கேம் வச்சுருக்கான், 2 சைடுமே போஸ்ட்டே இல்லைங்க, 2 சைடுமே கோல் போஸ்ட்டே இல்லை. கோல் போஸ்ட்டே இல்லாமல் ஆட விட்டா எப்படிங்க கேமுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்கும்? இருக்காதுல்ல. அப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு கோல் வச்சுக்கணும் அப்படின்றது, நம்ம டார்கெட் வச்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே போல் 2 சைடும் கோல் போஸ்ட் வச்சுட்டேன், ரைட்டா? ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து ஃபுட்பால் ஆடத்துக்கு வந்து ப்ராக்டிஸே இல்லை. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் மேட்ச்சில் வந்து என்னை போய் இறக்க போகிறாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது. எப்படி கட் பண்ணணும், எப்படி வந்து அந்த ரூல்ஸு ரெகுலேஷன்ஸு, கோல் போஸ்ட் அடிக்கணும்னா நான் எப்படி பண்ணியிருக்கணும், எதுவுமே ப்ராக்டிஸில் என்னை எடுத்துகிட்டு போய் நடுவில் விட்டா நாங்கள் மெரிச்சு தள்ளிடுவாங்க. அடிபட்டு வாய் கிழிஞ்சு வெளில வந்து நிற்கணுங்க. அவன் அடிச்சானா கீழே காலை விட்டானா எகிரி போய் நான் உழுந்து வாயில் ரத்தம் பொங்க உழுந்துருவேன். அந்த மாதிரி தான் நீட் எக்ஸாமில் போய் எழுதுறப்ப நான் ஏதோ படித்தேன்ப்பா, +1 +2 பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் ஜுவாலஜி பாட்னி எல்லாம் நான் வந்து படித்தேன். ஆனால் நீட்டுக்கு வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பானே தெரியாது. நான் நீட் எக்ஸாம் எழுதி பார்ப்பேன்னா என்ன ஆகும்? அங்கே போய் எக்ஸாம் எழுதுறப்ப தடுமாறிடுவான், உழுந்துருவான். ஏன் சில பேர் என்ன பண்ணுவாங்க, கான்செப்ட் எல்லாம் நல்லா தெளிவாக படிச்சிருக்கீங்க அப்படின்னுவான், ப்ராப்ளம்ஸே போட மாட்டான். எக்ஸாமில் கேட்கறது ப்ராப்ளம்ஸே போடாமல் எப்போ பார்த்தாலும் புக்கை முறைச்சே பார்த்துட்டு இருக்கும் சில குழந்தைங்க. அந்த குழந்தைங்களுக்கு எப்படிங்க எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கும்? எக்ஸாம் ஈஸியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. அப்ப எது வேணுமோ அதுக்கு அது பண்ணாதானே நடக்கும். அப்ப இந்த எக்ஸாம் நீட் எக்ஸாம்ன்றது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி பாட்னில கொஸ்டின்ஸை கேட்கறாங்க. என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க? சில கொஸ்டின்ஸ் வந்து கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா ஆன்சர் பண்ண முடியும், டைரக்ட் கொஸ்டின்ஸ். எஸ், யாரெல்லாம் திரும்பி படிச்சுட்டே இருக்காங்களோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறப்ப பண்ணிடுவாங்க. இதுவே பிசிக்ஸ்ல வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க, பண்ணிடுவாங்க. அதுல கொஸ்டினோட சேர்த்து ப்ராப்ளம் பண்ணணும் அப்படின்றப்ப ஃபார்முலா போட்டால் தான் அந்த ஆன்சர் வரணும், ஃபார்முலா தெரியலன்னா பண்ண முடியாது. அப்போ கொஸ்டின்ஸை வந்து கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதாது, அந்த ஃபார்முலாவை மிக்ஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுறப்ப ஃபார்முலா எதுன்னு தெரியணும். அப்போ குழந்தைக்கு கான்செப்டும் தெரியணும், ஃபார்முலாவும் தெரியணும். 3வது கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவும் தெரியுது, கான்செப்ட்ஸும் தெரியுது, கால்குலேஷன் யார் போடுவா? அப்போ எனக்கு அந்த தடுமாற்றம் இல்லாமல் நான் என்ன பண்ணும், ஒரு 60 செகண்ட்ல இப்படி தட்டுறதுக்குள்ள வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நான் ஏற்கனவே பல வாட்டி என்ன பண்ணிருக்கணும், கொஸ்டின்ஸ் பண்ணணும். அசெஷன் ரீசனிங் பேஸ் பண்ணி ஒரு கான்செப்டை நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கணும். அசெஷன் ரீசனிங் இல்லாம சப்போஸ் மேட்சிங் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் பண்ணிருக்கணும். நான் அசெஷன் ரீசனிங்கே நான் பண்ணிட்டு இருக்கேன், கான்செப்ட் நல்லா தெரியுது, அசெஷன் ரீசனிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்டாலும் நான் பண்ணிடுவேன், தரவா இருக்கேன். அதையே வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி 2 கான்செப்டை மிக்ஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறான். ஐயோ, எனக்கு சிங்கிள் கான்செப்ட் வந்தாதாங்க எனக்கு தெரியும், அப்படிதாங்க நான் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணேன். 2 கான்செப்டை மிக்ஸ் பண்றப்ப அவுட்டு. அப்ப இதுக்கு என்ன ஆகணும், ரெடி ஆகணும் அப்படின்றத ரொம்ப முக்கியமே தவிர யாருனாலும் முடியாது அப்படின்றதே கிடையாதுங்க. நீட் எக்ஸாம்ஸ் யாரெல்லாம் என்னெல்லாம் அவன் கேட்கிறானோ அவனும் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் ஆகுதோ அந்த கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி ரெடி ஆகுறவங்க. நான் இஷ்டத்துக்கு தான் படிப்பேன், நான் எப்பயுமே வந்து புக்கை வச்சு படிச்சுட்டே இருப்பேன், கொஸ்டின்ஸே பிராக்டிஸ் பண்ண மாட்டேன், மூடிவை
பாஸ் பண்ணுவேன், அவ்வளவுதான், உனக்கு கவர்மெண்ட் சீட் கிடையாது. நான் சொல்றேன், நீங்க இதை பாசிட்டிவானா எடுத்துங்க, நெகட்டிவா எடுத்துங்க. சும்மா எப்பயுமே புக்கை முறைச்சு பார்த்துட்டு தான் நடக்காது. நிறைய பேரண்ட் சொல்றாங்க, சார் என் குழந்தை 2 மணி வரைக்கும் படிக்கும் சார், காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்து படிக்கும் சார், என்ன பண்றது சார், என்ன பண்றதா தெரியல சார் அப்படின்றாங்க. மார்க் வருதா? மார்க் வரல. அப்ப ஏன் மார்க் வரல? அனலைஸ் பண்ணுங்க. மார்க் வராததுக்கு ரீசன் என்னன்னா, அந்த எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறானோ அந்த கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி, அதான் சொன்னல மேட்சிங் டைப்ல கொஸ்டின் பிராக்டிஸ் பண்றது. புரியுதா? இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு ஒரு இதை கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவான். அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். எக்ஸாம்ல போய் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறப்ப திணறி போயிடும் குழந்தை. ஒரு அட்லீஸ்ட் 2 கூட கண்டுபிடிக்கும், இன்னும் 2க்கு இதுவா அதுவான்னு தெரியாது, ஏதோ ஒன்று போட்டு வரும், அவுட், மார்க் வராது. அப்ப இந்த மாதிரி டைப்ல எப்போ கொஸ்டின்ஸை நிறைய பண்றாங்களோ அப்பதான் அந்த குழந்தை தான் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய குழந்தைங்க, சார் இன்னும் நான் டாபிக் முடிக்கல சார், இன்னும் நான் டாபிக் முடிக்கல சார், இன்னும் நான் ரிவிஷன் பண்ணல சார் அப்படின்னு லாஸ்ட் வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். நான் சொல்றேங்க, 720 எடுக்கிற ஸ்டூடெண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் கம்ப்ளீட் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணாதான் நான் மார்க் டெஸ்ட் எழுதுவேன், எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணாதான் நான் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி உங்க குழந்தைங்க இருந்ததுன்னா அவங்கள 2 தட்டு தட்டி அடுத்தது போடு அப்படின்றத சொல்றதுக்கு பேரண்ட் ரெடியா இருக்கணும். இல்லைன்னா இன்ஸ்டிடியூஷன்ல எங்க போய் சொல்றப்ப மார்க் வரலன்னா அங்க போய் டீச்சர்கிட்ட கேட்டு நீங்க சொல்லுங்க, என் குழந்தைக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க சார், அவங்க பண்ணலன்னா போடுங்க சார் 4 அப்படின்றது. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன் ஜாஸ்திங்க. பண்றவன் பண்ணிட்டு தானே இருக்கான், ஜெயிக்கிறவன் ஜெயிச்சுட்டு தானே இருக்கான். நீங்க சொல்லுங்க, மார்க் வாங்காதவங்க இருக்காங்க, ஸ்டான்லி காலியா இருக்கா, இல்லைன்னா எய்ம்ஸ் தான் வந்து ஃபில்லப் ஆகாமையே இருக்கா, இல்ல ஜிப்மர்ல சீட்டு வந்து அப்படியே இருக்கு, யாருமே எடுக்கலன்னு சொல்றாங்களா? இருக்கிற சீட்டு 1,37,000 சீட்ல கொடுத்தா போதும்னு எடுக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. காசு கொடுத்து கூட எடுக்கிறதுக்கு டீம்டு யூனிவர்சிட்டியில 30-35 லட்சம் ரூபாய் கொடுத்து எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. அப்ப ஃப்ரீ சீட்டு வரணும்னா எவ்வளவு ஒர்க் பண்ணணும்? காசு கொடுத்து எடுக்கிறாங்க அப்படின்னா பாஸ் பண்ணா கூட ஒரு இந்த வருஷம் 170 மார்க் டீம்டு யூனிவர்சிட்டியில சீட்டு கிடைச்சது யாரோட கஷ்டம்? குழந்தைங்க வந்து அசால்ட்டா 170 மார்க் தட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனா பேரண்ட் 1.5 கோடி கட்டணுங்க 5 வருஷத்துல. எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? 1.5 கோடி சம்பாதிக்கிறதுக்கு இன்னைக்கு சும்மா வருதா? சும்மா வருது சில பேருக்கு. ஏன்னா நீங்க மேக்சிமம் பாருங்க, ஒரு மாசத்துக்கு 20,000 30,000 தாங்க சம்பாதிக்கிறாங்க பேரண்ட். 50,000 தாங்க அவங்களுக்கு வருது. அப்ப 50,000 நீங்க போட்டீங்கன்னா 6 லட்சம் தாங்க வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருதுங்க? 6 5 30 லட்சம் தாங்க சம்பாதிக்கிறதுக்கு முடியுது. ஆனா வருஷத்துக்கு 5 வருஷத்தை உழைப்ப ஒரே வாட்டி ஃபீஸா கட்டணும், எங்க இருந்துங்க அந்த பேரண்ட் போவாங்க? அப்ப அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைங்க எவ்வளவு கஷ்டம் இருக்கு. ஒவ்வொரு ரூபாவும் சம்பாதிக்கிறதுக்கு, ஒவ்வொரு லட்சமும் சம்பாதிக்கிறதுக்கு, இவ்வளவு லட்சம் வரத்துக்கு நான் எவ்வளவு வந்து இன்வெஸ்ட் பண்ணும், என்னுடைய டைமை போடணும் அப்படின்றத புரிஞ்சிருக்கிற குழந்தைக்கு நீங்க புரிய வச்சீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அந்த குழந்தை ஆமா இவ்வளவு எஃபோர்ட்ஸ் போட்டாதான் இவ்வளவு சம்பாதிக்க முடியுதுன்னா அந்த அமௌண்ட்டை மிச்சப்படுத்துறதுக்கு கவர்மெண்ட்ல 18,000 ஃபீஸ்ல சம்பாதிக்கணும். 1.5 கோடி செலவு ஆகிற இடத்துல 5 லட்சம் ரூபாய் தான் செலவு ஆகுது அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் தான் நம்மளுக்கு மொத்த ஃபீஸ் வருதுன்னா நம்ம we are saving nearly 1.45 lakhs crore 1.5 crore for 5 இயர்ஸ்க்கு நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் பண்ணணுமோ அதே டைம் தான் நாங்கள் படிக்கிறதுக்கும் இன்வெஸ்ட் பண்ணோம். எனக்கு இது பண்ண முடியாது, எனக்கு தூக்கம் வருது, இது எனக்கு வந்து சிரமமா இருக்கு, என்னால உட்காந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல, எனக்கு பிசிக்ஸ் வரல, எனக்கு கால்குலேஷன்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு, எனக்கு இன்ஆர்கானிக்ல வந்து தியரியா இருக்கு, அதை எப்படி நான் மனப்பாடம் பண்றது, ஆர்கானிக்ல எனக்கு ரியாக்ஷனே எனக்கு தெரியல, எனக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கு, பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில என்னால ப்ராப்ளம் சால்வ் பண்ணவே முடியல, இது என்ன டேர்ம்ஸ் எல்லாம் வந்து வாயிலையும் நுழைய மாட்டேங்குது, மண்டையிலையும் நிக்க மாட்டேங்குது, பயாலஜில இதெல்லாம் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஜுவாலஜிக்கல் நேம், பாட்டனிக்கல் ஜுவாலஜிக்கல் பார்க் நேம், தென் எப்ப எவன் கண்டுபிடிச்சான், இது எல்லாத்தையும் என்னால ஞாபகம் வச்சுக்கவே முடியாது அப்படின்னா அப்ப என்ன பண்ணும்? ட்ரீமை கையை விட்டுட்டு வேற எதுன்றத ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். டைமும் போடுறது, ரிப்பீட் பண்றேன்னு 1 வருஷம் ரிப்பீட் பண்றது, 2 வருஷம் ரிப்பீட் பண்றது, இது எல்லாத்தையும் பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட்டே வரலன்னா ரிப்பீட் பண்ணா மட்டும் போதாது, கிளாஸ்க்கு வந்தா மட்டும் போதாது, கிளாஸ்ல டீச்சர் என்ன சொல்றாங்களோ அப்படின்றத பார்க்கணும். டீச்சர் சொல்லி கொடுக்கறது புரியுதா புரியலன்னா கேட்கணும். நிறைய குழந்தைங்க கேட்கறதே இல்லைங்க, குழந்தை வாயை திறக்கிறது இல்லைங்க. ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற குழந்தைங்க தமிழ்ல சொல்லி கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப தமிழ் மீடியம் படிக்கிற குழந்தைங்க எந்த லாங்குவேஜ்ல சொல்லி கொடுக்கணும்? தமிழ்ல தான் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற குழந்தைங்க 1ஆம் கிளாஸ்ல இருந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு வந்து +2 முடிச்சுட்டு ஒரு நீட் கிளாஸ்ல வரப்ப சார் வந்து தமிழ்ல சொல்ல மாட்டேன்றாரு. எப்படிங்க தமிழ்ல சொல்லுவாரு? சரி தமிழ்ல சொல்றது சரி சொல்லிட்டு போறாரு, நீ கேட்கறியா? கொஸ்டினே கேட்க மாட்டேன்றிய. சரி இங்கிலீஷ் உனக்கு வராது, தமிழ்லன்னா டீச்சர் கிட்ட எழுது, சார் இது எனக்கு புரியலன்னு சொல்றாங்களா? அந்த மாதிரியும் குழந்தைங்க சொல்றது இல்லை. அப்ப டைம் வேஸ்ட் ஆகுது. அப்ப மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமா அண்டர்ஸ்டாண்ட் வேணும்னா என்ன பண்ணணுமோ அது பண்ணாதான் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். பேரண்ட்டும் என் குழந்தைக்கு டீச்சர் சரியா சொல்லி தரல, டீச்சர் இது பண்ணல அதனாலதான் வரல, இதெல்லாம் சும்மா கதைங்க.
சும்மா கதை. குழந்தை ரெடி ஆகணும், படிக்கிற குழந்தை எங்க இருந்தாலும் படிச்சேங்க. டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இல்லைன்ற இடத்துல கூட அந்த குழந்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த குழந்தை சீட்டு எடுத்துருவாங்க. அப்ப டீச்சர் வேணும்ன்றது முக்கியம். அதுக்காக தான் பணம் கட்டுறோம் இன்ஸ்டிடியூஷன்ல. டீச்சர் வந்து இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியம். டீச்சரும் வந்து குழந்தைக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்குன்றத பார்க்கணும். புடிங்க, ஃபீஸ் கட்டுறீங்களா போய் கேளுங்க இன்ஸ்டிடியூஷன்ல. ஏன் சார் என் மார்க் வரல? ரெண்டு விதம் தான். ஒன்னு டீச்சர் சரியா சொல்லி தரலன்னா மார்க் வராது, குழந்தை அதுக்கான எஃபோர்ட்ஸ் போடலனால வராது. டீச்சர் அருமையான டீச்சருங்க, அட்டகாசமான டீச்சருங்க, சூப்பரா புரிய வைக்கிறாருங்க, சூப்பரா அழகா ஒரே நிமிஷத்துல பிசிக்ஸ்ல வந்து 60 செகண்ட்ஸ்ல வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுறாருங்க. மார்க் வருமா? குழந்தை பண்ணாதான் வரும். அப்ப குழந்தை பண்றதுக்கு என்ன பண்ணும்? டீச்சர் சொல்லி கொடுத்ததை புரிஞ்சுக்கணும், அவர் சொல்ற மெத்தட்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். அவர் 10 ப்ராப்ளம் போட்டாருன்னா இவர் 100 ப்ராப்ளம் போடணும். 100 ப்ராப்ளம் போட்டு வரலன்னா டீச்சர் முன்னாடி போய் உட்காந்து சார் இது எனக்கு வரலன்னு கேட்கணும். வாயே திறக்காம இருக்கிற குழந்தைக்கு எப்படிங்க மார்க் வரும்? பேரண்ட் வந்து பாத்தீங்கன்னா பதறாங்க, ஐயோ என் குழந்தைக்கு மார்க் வரல அப்படின்னு. குழந்தைகிட்டையும் கேட்கறாங்க, குழந்தை அப்பா கிட்டையும் வாய் திறக்கிறது இல்லை, டீச்சர் கிட்டையும் வாய் திறக்கிறது இல்லை, என்ன வேணும்ன்றதும் கேட்கறது இல்லை. எப்படி நடக்கும்? அப்ப நம்ம இந்த எக்ஸாமுக்கு ஒரு பதட்டம் ஒன்று போகுது அப்படின்னா ரொம்ப கூலா அப்ரோச் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, என்ன தேவை அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அப்ப குழந்தைங்க என்ன பண்ணணும்? என்னுடைய ஸ்ட்ராங் என்ன, என்னுடைய வீக்னஸ் என்ன, அப்ப என்னுடைய வீக்னஸ் நான் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு எனக்குன்னா வழிமுறைகள் அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். அதனால பேரண்ட்டும் என்ன பண்ணணும்? குழந்தைங்க கிட்ட உட்காந்து, அப்பா உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் எழுது, என்னெல்லாம் தெரியாதுன்னு எழுது. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 11th and 12th படிக்கிற பசங்க பாவம் நீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, கஷ்டம் இருந்திருக்கும், விட்டுட்டு இருப்பாங்க, செகண்ட் இயர் வந்திருக்க மாட்டாங்க. ரெண்டாவது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் இயரும் படிச்சிருப்பான், செகண்ட் இயரும் படிச்சிருப்பான், ஆனா ஃபோக்கஸ்டா படிச்சிருக்க மாட்டான். ஏன்னா ஸ்கூலோட ப்ரெஷர்னால கிளாஸஸ்க்கே நிறைய போயிருக்க மாட்டான். ஆனா பேரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் 2 வருஷம் ஃபீஸ் கட்டிட்டேன்ல, எனக்கு ரிசல்ட் வரணும். எப்படிங்க வரும்? நிறைய பேரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் நிறைய இடத்துல இன்ஸ்டிடியூஷன்ல கிளாஸஸ் போட்டுட்டு என் குழந்தைக்கு மார்க் வரலன்னா அந்த குழந்தை எப்ப பார்த்தாலும் ஸ்கூலுக்கே முட்டிட்டு இருக்கும். நம்மளுக்கு தேவை எக்ஸாம் முடிஞ்சதுமே வந்து பாத்தீங்கன்னா 40% மார்க் இருந்தா போறோம் பிளஸ் 2ல. ஆனா நம்மளுக்கு தேவை நீட்டோட ஸ்கோர் தான் வேணும். அப்ப அந்த நீட்டோட ஸ்கோருக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்றோமா அப்படின்றத பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும். அதுக்கான எஃபர்ட்ஸை போடாம ரிசல்ட்ஸ் வரும்னா எப்படி வரும்? டீச்சர் சரியா சொல்லி தரல, ரைட்? இமிடியேட்டா ஒரு குழந்தை கிட்ட வாயில இருந்து வர்றதுன்னா இன்ஸ்டிடியூஷன் சரியில்லை, இப்படிதான் இருக்குமே தவிர அதை அனலைஸ் பண்றத வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட் கம்பல்சரி பண்ணிதான் ஆகணும். இன்ஸ்டிடியூஷன் கிட்ட நீங்க கட்டினது ரிசல்ட் வரலன்னா போய் உட்காருங்க, மண்டே பிச்சு எடுத்துருங்க, டீச்சர் மண்டே பிடிச்சிருங்க. ஏன் நாங்க வந்து பணம் கட்டினுங்க, பிசிக்ஸ் என் குழந்தை புரியலன்றா, என்னன்னு கேளுங்க, டீச்சர் என்ன சொல்றாருன்னு பாருங்க, குழந்தைக்கு என்ன வேணும்ன்றத பாருங்க, குழந்தைக்கு டீச்சர் சொல்லி தராரா பாருங்க, சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் டீச்சர் அந்த குழந்தை அதை பண்ணுதா அப்படின்றத மானிட்டர் பண்ணுங்க. வரல அப்படின்னா 2 பேருமே தான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர ஒரு சைடு மட்டும் பார்த்தா நடக்காது. என் குழந்தை எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும், ஆனா மார்க் தான் வந்துருமா? மார்க் வரும், போய் 30-35 லட்ச ரூபா ரெடி பண்ணின்னு சீட்டு வாங்குற மார்க் தான் வரும். என்ன சார் இப்படி பேசுறீங்க அப்படின்னா உண்மையை தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பாலிஷ்டா என் வீடியோ வந்து பார்த்தா மட்டும் போதும், அப்ப சார் எவ்வளவு மோட்டிவேட்டடா சொல்றாரு, எவ்வளவு பாசிட்டிவா சொல்றாரு, எல்லாம் ஓகே தான். பட் இருக்கிறது என்ன, இது பண்ணாதானே வரும். ஹாய், நான் ஸ்ரீயோட சிஸ்டர் பேசுகிறேன். என் தங்கச்சியும் ஹாஜி அகாடமியில் தான் படிக்கிறா. இங்கே போன வாட்டி ஸ்கோர்ஸ் பார்த்தோம், அதை விட இந்த வாட்டி ஸ்கோர்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கா. ஆக்சுவலி அவள் எக்ஸாம்ஸ்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு அவள் இப்போ நிறையா அவளோட இன்பில்ட்லாம் நிறையா இருக்குது. ஸோ நாங்கள் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், கன்ஃபார்ம் 100% அவள் இந்த வாட்டி கவர்மெண்ட் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. கரெக்டா இல்லையா? நீங்க சொல்லுங்க. இப்போ நம்ம என்ன உலகம் சுத்திட்டே இருக்குங்க, பூமி எர்த்து வந்து சுத்துது, எதனா பண்றோமா? அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்ணிட்டாங்க, அது நடந்துட்டே இருக்கு, அது பார்த்துட்டு சுத்திட்டே இருக்கு. யாரும் நிறுத்த முடியுமா? நல்லா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காலையில வந்து ஜோன்னு மழை அடிக்குது, சூரியன் வந்து உதிக்கிற இடத்துல நம்ம சொல்றோம்ல இன்னைக்கு சூரியனே வரல, சூரியன் வராம இருக்கு. சூரியன் அது வேலையே கரெக்டா செய்யுதுங்க. காலையில 6 மணிக்கு எந்த இடத்துல இருக்கணுமோ இருக்குது, 12 மணிக்கு எங்க இருக்கணுமோ அங்க இருக்கும். நீங்க மேகம் மறைக்கிறதுனால சூரியன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்ப அதுக்கு ஏத்த மாதிரிதான் எனக்கு வரல அப்படின்றதுக்காக நான் ப்ராப்ளம் போடாம இருந்தா எப்படிங்க நம்மளால பண்ண முடியும்? நம்ம வேலையை நம்ம கரெக்டா பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ரிசல்ட் தானா வந்து விடும். நம்ம ஏதோ ஒரு லேக்கிங் இருக்கும், அதுல ரிசல்ட் வராத பட்சத்துல நம்ம செக் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். மாணவர்களும் பெற்றோர்களும் வந்து பாத்தீங்கன்னா பதட்டப்படணும்னு அவசியம் இல்லை, செய்யற வேலையை கரெக்டா செய்யணுமோ அதை தான் கீதையில ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னா. ஏன் பலனை எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்களாங்க? இல்ல, நீ கடமையை கரெக்டா செய்யறப்ப ரிசல்ட் இஸ் கன்ஃபார்ம்டு. உனக்கு கவர்மெண்ட் சீட்டு தான் உனக்கு வேணும்னா நீ வந்து ஒவ்வொரு டாபிக்லயும் உட்கார்ந்து ஒரு 500 to 1000 ப்ராப்ளம் நீ சால்வ் பண்ணிடுற. ஓனா உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டர்ஸ் பண்ண குழந்தைங்க மார்க் டெஸ்ட் எழுதணும். டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மார்க் டெஸ்ட் எழுதணும், ஒரு நாள் அனலைஸ் பண்ணணும் பேப்பர், அடுத்த நாள் மார்க் டெஸ்ட் எழுதணும்.
இல்ல ஒரு நாள் ரிவிஷன் பண்ணணும். அட்லீஸ்ட் 3 நாளைக்கு ஒரு மார்க் டெஸ்ட் எழுதணும். ஒரு நாள் நான் மார்க் டெஸ்ட் எழுதுறேன், பேப்பரை அனலைஸ் பண்றேன், மறுநாள் ரிவிஷன் பண்றேன், அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் எழுதுறேன். எத்தனை குழந்தைங்க மார்க் டெஸ்ட் எழுதுது? மார்க் டெஸ்ட் எழுத சொன்னா, சார் நான் ரிவிஷன் பண்ணணும் சார், நான் பார்க்கணும் சார், நான் படிக்கணும் சார், எனக்கு டைம் இல்லை சார், நான் வந்து பார்த்தா தான் சார் என்னால் பண்ண முடியும் இப்படின்னு ரீசன் சொல்றாங்க. எப்படி வரும் மார்க்? ரைட்டா? அதனால என்ன பண்ணணுமோ ரிப்பீட்டர் பண்றக்கூடிய மாணவர்கள் இப்ப சீட்டு எடுக்கணும் அப்படின்னா கம்பல்சரி 3 டேஸ்க்கு ஒன்ஸ் மார்க் டெஸ்ட் எழுதியே ஆகணுங்க. இதுல மாற்றமே கிடையாது. எழுதுனதுக்கு அப்புறம் உட்கார்ந்து அந்த பேப்பரை எரர் கரெக்ஷன் பண்ணியே ஆகணும். என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கணும். ஒரு நாள் உட்கார்ந்து ரிவிஷன் பண்ணி மறுநாள் எழுதணும். வாரத்துக்கு 2. அப்படின்னா நீங்க கால்குலேட் பண்ணிக்கிட்டுங்க. ஏப்ரல், மார்ச், பிப்ரவரி 2 வாரம், மொத்தம் 10 வாரம் இருக்குங்க. அப்ப 10 வாரத்துல யாரு 20 ஃபுல் டெஸ்ட் எழுதுறாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா மார்க்ஸ் கேரண்டீடா அடிச்சிருவாங்க. அதுக்காக ப்ரிப்பேரே பண்ணாம எனக்கு ஒண்ணுமே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. இந்த கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கீங்க. இன்னும் நீங்க தரவா ஆகல, இன்னும் நான் எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா என்னதான் படிச்சீங்க நீங்க? ரைட்டா? அப்ப இருக்கக்கூடிய டைம்ல வாரத்துக்கு 2 மார்க் டெஸ்ட், 10 வாரம் இருக்கு, 20 மார்க் டெஸ்ட். யாரு எழுதி பார்த்து எரர் கரெக்ஷன் பண்ணி ரிவிஷன் பண்ணி டெஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எப்படி அந்த என்டிஏ டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்களோ அதே மாதிரி டெஸ்ட் பேட்டர்ல நீங்க டெஸ்ட் எழுதுறீங்களோ அவங்க ஜெயிச்சிருவீங்க. உங்களுக்கு ஏதாவது வரல, மிஸ்டேக்ஸ் இருக்கு, இதுக்கு எனக்கு கரெக்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்? யாரை பார்க்கணும்? அவங்களுடைய டீச்சர்ஸை நீங்க அப்ரோச் பண்ணணும். இந்த பேப்பர்லாம் சரி சார், என்கிட்ட டெஸ்ட் வைக்கிறப்ப எங்க இன்ஸ்டியூஷன்ல எனக்கு மார்க் வருது சார், நான் வெளியில வேற எதனா டெஸ்ட் எழுதி பாக்குறேன் அப்படின்னா எனக்கு மார்க் வரலன்னா அந்த மாதிரி மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தயவு செய்து வெளியில பேப்பரை எழுதி தான் பார்க்கணும். ஒரு இன்ஸ்டியூஷன் படிச்சிருந்தா அந்த டீச்சர் வந்து எப்படி கொஸ்டின் எடுப்பாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். 1. 2வது அந்த டீச்சர் என்ன பண்ணுவாரு? குழந்தைங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும்னு உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருவாரு. அப்படியான டெஸ்ட் நீங்க எழுதக்கூடாது. உங்க லெவலுக்கு இல்ல, நீட் லெவலுக்கு நீங்க எழுதணும் டெஸ்ட். உங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி உங்க இன்ஸ்டிடியூஷனோ இல்லைன்னா நீங்க எடுக்கக்கூடிய உங்க டீச்சரோ டெஸ்ட் பேப்பரை எடுத்து கொடுத்துட்டாருன்னா நீ மார்க் எடுத்துருவ. அப்பா நல்லா எடுத்துட்டாப்பா, என் பையன் நிறைய பேரை பார்த்திருக்கேன். 600 மார்க் எல்லாம் வந்து சார் இன்ஸ்டிடியூட்ல டெஸ்ட் வைக்கிறப்ப எப்பயுமே 650 கீழே இறங்குனதே இல்லை சார். ஆனா ஃபைனல் எக்ஸாம் 450 கூட தாண்டல சார். அதான் சொல்லல, குழந்தைக்கு ஏத்த மாதிரி டெஸ்ட் எழுதக்கூடாது. நீட் எக்ஸாம் எப்படி இருக்கோ அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கோ அதுக்கான டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி கொடுக்கணும் அந்த பேட்டர்ன்ல டெஸ்ட் எழுதணும். அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் என்ன பண்ணிருக்கோம், ஒரு 20 டெஸ்ட் வந்து அழகா அட்டகாசமா எப்படி நீட் ஆங்கிள் கேட்பாங்களோ டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். குழந்தைக்கு ஏத்த மாதிரி கொடுத்தானா நடக்காது. இந்த குழந்தை வந்து இட்லி தான் சாப்பிடும், இட்லியே சாப்பிடுமான்னு கொடுத்துட்டு இருக்க முடியுமா? இட்லியாவது மண்ணாங்கட்டியாவது. பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, ஜுவாலஜி இருக்கு, பாட்டி இருக்கு. 4மே எனக்கு பிசிக்ஸே வராது சார், பிசிக்ஸே எழுத மாட்டேன் சார். எப்படி கவர்மெண்ட் போக முடியாது, அவுட்டு. அந்த 3540 ஸ்டூடெண்ட்ஸ்ல நீங்க கிடையாது. அப்ப நீங்க ரெடி ஆகணும். அதே போல என்டிஏ கண்டக்ட் பண்ற அந்த லெவல்கான கொஸ்டின்ஸ் நீங்க எழுதணும். அந்த மாதிரி எழுதணும்னா ஆர்ஜிஆர் வந்து ரெடியா இருக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. அந்த மாதிரி பேப்பர் வேணும்னா பேமெண்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கிட்டு வீட்டுலனா உட்காந்து எழுதுங்க. இல்ல ஆர்ஜிஆர் சென்டர் 3 நாளைக்கு ஒரு நாள் வந்து உட்காந்து 2ல இருந்து 5 மணி வரைக்கும் எழுதுங்க. ஆல்ரெடி நான் சொன்னல 2500 rupees ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்கு. நீங்க வந்து உட்காந்து எழுதுங்க. உங்களுக்கு நான் அது முடிச்சதுமே கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன், கீஸ் கொடுக்குறேன், சொல்யூஷன் கொடுக்குறேன். வீட்டுல போயிட்டு உட்காந்து எரர் கரெக்ஷன் பண்ணுங்க. எரர் கரெக்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ரிவிஷன் பண்ணுங்க, திருப்பி வந்து டெஸ்ட் எழுதுங்க. இந்த மாதிரி நீங்க 20 பேப்பரை வரக்கூடிய 2.5 மாசத்துல நீங்க எழுதி முடிச்சீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. நான் திரும்பி இல்லை சார் என்னாலாம் இப்போ மார்க் டெஸ்ட் எழுத முடியாது சார், நான் எழுதணும் சார், நான் படிக்கணும் சார், நடக்காதுங்க. ஏன்னா இன்னைக்கு வெறித்தனமா நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க. நான் ஜெயிச்சே ஆகணும்னு ஓடிட்டு இருக்கான். என்ன மாதிரி கொஸ்டின் பேப்பர் இருந்தாலும் பரவாயில்ல, நான் சால்வ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஓடுற இடத்துல கவர்மெண்ட் சீட்டு தான் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஓட்டத்துல ஓடினாதான் நடக்கும். அதெல்லாம் இல்லை சார், என் குழந்தை வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். பிரைவேட் காலேஜில் கிடைச்சா கூட பரவாயில்ல சார், 25-35 லட்சம் இருந்தா கூட பரவாயில்ல. டீம்டு யூனிவர்சிட்டி ஒரு 200 மார்க் வந்தா போதும் சார் என் குழந்தைக்கு. கவலையப்படாதீங்க, ரொம்ப ஈஸியா கூலா உட்காந்துட்டு ஜம்முன்னு ஜாலியா இப்பத்துல இருந்து நீங்க ரெடி ஆனா கூட இந்த 200 மார்க்ன்றதை எடுத்துடலாம். ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. இதுக்கு நீங்க பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ 3 சப்ஜெக்ட் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே சப்ஜெக்ட் பயாலஜி மூலயமாவே நீங்க அடிச்சுட்டு போயிடலாம், குவாலிஃபை ஆயிடலாம். ரைட்டா? அப்ராட் தான் சார் என் குழந்தைய நான் அனுப்பணும் சார், ஏஹெச் கோர்சஸ் தான் சார் நான் போகணும், எனக்கு வந்து நர்சிங் மட்டும் போனா போறோம் சார். இந்த மாதிரி இருக்கிறவங்கள தேவைப்படாதீங்க. ஒரு 200 மார்க்குள்ள இருந்தா உங்களுக்கு சீட்டு தாராளமா கிடைக்கும். அதுக்கு ஆர்ஜிஆரோட கிராஷ் கோர்ஸ் வச்சிருக்கோங்க. நீங்க ஜம்முன்னு ஜாலியா ஹாப்பியா உட்காந்துட்டு அப்படி குவாலிஃபை பண்ணா போறோம்னு நினைக்கிறீங்களா? அப்ராட் போறதுக்கு நான் குவாலிஃபை பண்ணா போறோம், ஆட்டோமேட்டிக்கா ஆர்ஜிஆரோட 35 days கிளாஸ் நீங்க கிராஷ் கோர்ஸ் அட்டென்ட் பண்ணா போறோம். நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? 869518 86953 இந்த நம்பர்ல கால் பண்ணி ஜாயின் பண்ணீங்க. ஆஃப்டர் போர்டு எக்ஸாம்ஸ் கிளாஸஸ் உங்களுக்கு டெய்லி இருக்கும். இந்த கேரண்டி தரேங்க, உங்களை நான் குவாலிஃபை பண்ண வைக்கிறேங்க.
சரியா? நீங்க நேரா வந்தாலும் சரி, ஆன்லைன் கிளாஸ் பார்த்தாலும் உங்களுக்கு நாங்க கேரண்டி கொடுக்குறோம். சரியா? அந்த மாதிரி கோர்சஸ் நீங்க எடுத்துங்க. இல்ல என்னுடைய லைஃப்ல வந்து நான் 1.5 கோடி எல்லாம் எனக்கு தெரியாது, நான்லாம் சம்பாதிக்கவும் முடியாது, 60 லட்சம் கவர்மெண்ட் கோட்டா கிடைச்சாலே பிரைவேட்ல பே பண்றதே எனக்கு கஷ்டம், கவர்மெண்ட் சீட்டு தான் எடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆர்ஜிஆர்ல சூப்பர் ஸ்பெஷல் பேட்ச் வச்சிருக்கோங்க. இதுலயும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா சென்னை ஸ்டூடெண்ட்க்கு எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்தே வந்து போற ரெசிடென்ஷியல் பேட்ச் தான் போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி போட்டோம். வீட்டுல இருந்து வந்து போக கூடாது, எங்க கிட்டயே காலையில இருந்து நைட் வரைக்கும். இன்னைக்கு சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோர்சஸ் வேணும், எங்களுக்கு வீட்டுல இருந்தே வந்து போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்றவங்களுக்கு நம்ம வந்து இந்த வாட்டி பாத்தீங்கன்னா காலையில 6 to 11 ப்ரோக்ராம்ல ஸ்பெஷல் பேட்ச்ல 20 ஸ்டூடெண்ட் ஒன்லி ஃபார் சென்னை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். ஜாயின் பண்ணிக்கங்க. 20 பேர் தான். 2027 நான் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு எடுத்தே ஆகணும் அப்படின்னு வெறித்தனமா நான் சொல்றதெல்லாம் செஞ்சு ஒர்க் அவுட் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? 20 ஸ்டூடெண்ட்க்கு 16ல இருந்து 20 பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். டீச்சர் சொல்லி கொடுக்கிறதுக்கு ஒரு டீச்சர், தென் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு டவுட் கிளியர் பண்றதுக்கு ஒரு டீச்சர். பட் கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே கம்ஃபர்டபுளா வடக்கன்னா ஜாலியா இருக்கலாம் அப்படின்ற கிளாஸ் எல்லாம் இருக்காது. பண்ணணும்னா பண்ணிதான் ஆகணும், செய்யணும்னா செஞ்சுதான் ஆகணும், டவுட் கேட்கணும்னா கேட்டுதான் ஆகணும். இந்த மாதிரி உங்க குழந்தைங்க ரெடியா இருந்து கவர்மெண்ட் சீட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆர்ஜிஆர் இஸ் ரெடி டு சப்போர்ட் யூ. ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் 20 ஸ்டூடெண்ட்ஸ் இமிடியேட்டா பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறீங்க. வெளியூர் ஸ்டூடெண்டா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணி கொடுக்குறோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் ரெசிடென்ஷியல் பேட்ச் தான், அவங்களுக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் தங்கி தான் படிக்கணும், அவங்க தனி பேட்ச். சென்னை ஸ்டூடெண்ட்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வருஷம் நாங்க ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஏன்னா அவங்களுக்கு அந்த தங்குறதுக்கும் சாப்பாடுறதுக்கும் அதுக்கு எதுக்கு தேவையில்லாம அடிஷனல் செலவு பண்றது அப்படின்றத கட் பண்ணி எடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறோம். யூஸ் பண்ணிக்கிறீங்க. 20 ஸ்டூடெண்ட் சென்னையில இருக்கக்கூடிய மாணவர்களா இருந்தீங்கன்னா இமிடியேட்டா பேரண்ட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 2026, 27 இப்போ போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுமே இமிடியேட்டா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 2026 எக்ஸாமுக்கும் அவங்களை எழுத வைப்போம். 2027க்கும் தயார் பண்ணி கவர்மெண்ட் கோட்டா சீட்டு எடுக்க வச்சிருவோம். அந்த மாதிரி கவர்மெண்ட் கோட்டா சீட்டு நாங்க எடுக்க வைக்கலன்னா உங்க குழந்தைங்களுக்கு எங்க பேச்சை கேட்டுட்டு குழந்தை லீவ் போடாம வந்து எந்த விதமான சாக்கு போக்கும் சொல்லாம கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு சார் டீச்சர் சொல்ற என்னெல்லாம் செஞ்சு ரிசல்ட் வரலன்னு வச்சுங்களேன், நீங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸ் 100% ரீஃபண்ட் பண்றோங்க. இதோட உங்களுக்கு என்னங்க ரைட்டா? உங்களுக்கு பாருங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஆர்ஜிஆர் அகாடமி ஏற்படுத்தி கொடுக்குறோங்க. கன்ஃபார்ம்டா சீட்டு வாங்கி கொடுக்கறதுக்கும் கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கும் நம்ம ஒர்க் பண்ணலாம் 1 இயர். சும்மா 35 நாள்ல கவர்மெண்ட் கோட்டா சீட்டு எங்கனால முடியாதுங்க. நான் சொல்றேன் முடியாது. பாஸ் பண்ணி வச்சு கொடுங்க. தாராளமா நாங்க கிராஷ் கோர்ஸ் மூலமாவே உங்களுக்கு பாஸ் பண்ணி வச்சு கொடுக்குறோம். கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கணுமா 1 இயர் எங்க கிட்ட கொடுத்துருங்க. அப்படி கொடுத்து உங்க குழந்தை சீட் எடுக்கலன்னா நீங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸா 100% உங்களுக்கு ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்ற உத்தரவாதமும் கொடுக்குறோம். அப்புறம் என்ன ரைட்டா? ஜாயின் பண்ணணும்னு ஆசையா இருக்குல்ல இந்த மாதிரி எல்லாம் கோர்சஸ்ல 8695186953 86953 சென்னை அண்ணா நகர் ஆர்ஜிஆர்ல இந்த ப்ரோக்ராம் நடக்குதுங்க. உடனே ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா 20 பேர் தான் அப்படின்னா சென்னை ஸ்டூடெண்ட்க்கு ரெசிடென்ஷியல் இல்லாம வெளியூர் ஸ்டூடெண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் பேட்ச் கம்பல்சரி. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டலு, ஃபுட்டு, தங்கறதுக்கு, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மென்டர்ஷிப் கொடுக்கறதுக்கு, தென் அவங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ்க்கு, இது எல்லாமே சேர்த்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான கோர்ஸ் ஃபீஸ் தனி. சென்னை ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் இந்த வாட்டி. யூஸ் பண்ணிக்கிறீங்க. ரைட்டா? நான் சொன்ன மாதிரி பதட்டப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. அப்ளிகேஷன் போடுறதுல ஐயோ இதெல்லாம் வேணும்ன்றாங்களே, இதெல்லாம் இல்லை நான் அந்த ரிஜெக்ட் பண்ணிடுவான்றாங்க, அதெல்லாம் நீங்க எது ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்ளிகேஷன் போட்டு நீங்க பதட்டப்படாதீங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். எதெல்லாம் நம்மளுக்கு அப்ளிகேஷன் போடுறப்ப ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் கரெக்ஷன் விண்டோல தருவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க ஐயோ நீ இப்படி தப்பு பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு அப்ளிகேஷனே போச்சு, 1 இயர் நீ பண்ண முடியாம போச்சு. அந்த மாதிரி எல்லாம் எந்த விதமான விஷயங்களும் நடக்காது. நீங்க எதனா தப்பு பண்ணிட்டீங்கன்னா உடனே என்டிஏக்கு ஒரு மெயில கொடுத்துருங்க, சார் இது நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு, நான் கரெக்ட் பண்ணணும்னு போட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரெப்ரசன்டேஷன் போச்சுன்னா எது வந்து கவுன்சிலிங் அஃபெக்ட் ஆகுமோ, எது வந்து பாத்தீங்கன்னா அட்மிட் கார்டு ஜென்ரேட் பண்றதுக்கு அஃபெக்ட் ஆகுமோ அந்த விண்டோஸ் எல்லாம் அவங்க ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு தனியா வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க, இதை உனக்கு இது மாத்திக்கிறதுக்கு கொடுப்பா, அதனால மாத்திக்கலாம். அதனால நீங்க யாரு இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க இது எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பேரண்ட் வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆக வேண்டாம். ரைட்டா? என்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. யாரெல்லாம் கரண்ட் வந்து 12th படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் நல்லா தான் பேசியிருக்கேன். இந்த விஷயம் கண்டிப்பா நல்லதுதான். ஒரு லைக்கை வந்து நீங்க போட்டுருங்க. என்ன சார் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்றீங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னாங்களா? எங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பேச முடியாதுங்க, எது கரெக்டா இருக்கோ அதுதான் நம்ம பேச முடியும். அதனால கரெக்டான விஷயம் தான் உங்களுக்கு கன்வே பண்ணிருக்கோம். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னடா இவன் பேசுறான் டென்ஷன் பண்றான்ற மாதிரி கூட இருக்கும். நீங்க உங்களுக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்றதுனால கரெக்டான விஷயத்த நம்ம சொல்லாம இருக்கக்கூடாதுங்க. உங்களுக்கு நல்லா ஒட்டி உருவாரணும், நைஸா ஐஸை வச்சு பேசணுன்றதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. உங்களுக்கு என்ன வேணும், இது பண்ணாதான் இது வரும் அப்படின்றதப்ப நம்ம அதை மட்டும் தான் சொல்லியிருக்கோம்.
யூஸ் பண்ணிக்கிடுங்க. எல்லா மேக்ஸிமம் மாணவர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தத்தளிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ இது சொல்லிட்டாங்களே, அதை சொல்லிட்டாங்களே, எனக்கு இது போட்டு தெரியலையே, இது எனக்கு வரலையே, இது தெரியலையே, எனக்கு ஆதார் கார்டில் நேம் இல்லை. ஏங்கே கவலைப்படுறீங்க? ஆதார் கார்டில் நேம் இல்லைன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டில் வேற இருக்கு சார், எனக்கு 10th மார்க் ஷீட்ல வேற இருக்கு சார், என்ன பண்றது தெரியல சார், ஐயோ பதட்டமா இருக்கு, மயக்கமாத்தே அப்படின்றாங்க. ஏன் மயக்கம் வரணும்? ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது தெரியாம ஆதார் கார்டுல இருக்கிறது தான் 10th மார்க் ஷீட்ல இருக்கிறது ஆதார் கார்டுல இருக்கணும், இல்ல மாறிடுச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னா சொன்னாங்கன்னா, அது இல்லைன்னா வேற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? புரியுதா? அதனால அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. நிதானமா உட்காந்து அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜம்முன்னு கொடுத்துருக்கான் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின், கொஞ்சம் உட்காந்து ஒரு 2 நாள் உட்காந்து படிச்சு பாருங்க. இல்லைன்னா எங்களை மாதிரி ஆட்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க, பயம்படுத்தாம சொல்லுவாங்க. இது சிலது பயம்படுத்திட்டீங்களே சார்னா அதுல அவ்வளவுதான், அது பண்ணலன்னா வராது. அப்ளிகேஷன் போடுறதுல என்ன பயம் இருக்கு? படிச்சுட்டு இருந்ததுல தான் இதெல்லாம் பண்ணலன்னா வராது அப்படின்றோம். அப்ளிகேஷன் போடுறது ரொம்ப ஈஸி ப்ராசஸ்ங்க, ரைட்டா? அதனால நீங்க பயப்படாதீங்க, ஜம்முன்னு ஜாலியா ஹாப்பியா இருங்க. என் நம்பரை வச்சுங்க. அடுத்த 6 மாசத்துக்கு நான் இருக்கேன். 9176552121. அப்ளிகேஷன் போடுறதுல இருந்து ட்ரைனிங் கொடுக்கறதுல இருந்து, ட்ரைனிங் முடிச்சுட்டு ரிசல்ட் பாக்குறதுல இருந்து, ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் கவுன்சிலிங் அப்ளை பண்றதுல இருந்து, கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில் பண்றதுல இருந்து என்டையர் ப்ராசஸ் நான் வந்து கைட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். பட் இட்ஸ் எ பெய்ட் சர்வீஸ். 15,000 பிளஸ் டாக்ஸ் 17,700 பே பண்ணீங்கன்னா ஜம்முன்னு அப்படி ஹாயா கால் மேல கால் போட்டுட்டு அப்பா எக்ஸாம் எழுது சார் இருக்காரு பார்த்துப்போம், நாங்க பார்த்துப்போம், எங்க டீம் இருக்கு, we are ready to help you, ரைட்டா? ஆனா பைசா கொடுக்கணும் அதுக்கு. ஏன்னா அதுக்காக நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஆளை ட்ரைன் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க வந்து உங்களுக்கு கரெக்டா ப்ராப்பரா கைட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் போடணுமா? அப்ளிகேஷன் போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் என்டையர் ப்ராசஸ் பண்றதுக்கு அப்ளிகேஷன்ல இருந்து அட்மிஷன் வந்து நீங்க காலேஜ் போற வரைக்கும் 15,000 தான் பிளஸ் டாக்ஸ். சார் ரிசல்ட் வரப்ப தானே கவுன்சிலிங் போடுவாங்க, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. பணத்தை பத்தி யோசனை பண்ணாம எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, நாங்களும் நிதானமா பண்ணணும். எங்களுக்கும் வந்து டென்ஷன் இல்லாம நாங்க அப்ளிகேஷன் போட்டுட்டு எக்ஸாம் எழுதிட்டு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து மார்க் வரும் அப்படின்றது தெரியும். அவங்க எல்லாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க இமிடியேட்டா நீங்க என்ன பண்ணணும், ஆர்ஜிஆரோட கவுன்சிலிங் ப்ராசஸ்ல இமிடியேட்டா பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏன்னா நிறைய பேரை பண்ண முடியாது. ஏன்னா அப்ளிகேஷன் வரதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், அப்ளிகேஷனை ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி எண்ட் வரைக்கும் அட்டகாசமா நாங்க போட்டு தரோம், 1000 rupees பே பண்ணுங்க. இப்போ வந்து அப்ளிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் கால் பண்றாங்க, சார் அப்ளிகேஷன் போட்டு கொடுங்க. நம்ம போட முடியுமா? நம்ம 250 அப்ளிகேஷன் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் பண்ண முடியும். நான் உட்காந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் போறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். நான் நிறைய பேரை வாங்கி வச்சுட்டு காசு முக்கியம் இல்லை, பட் ப்ராப்பரா போட்டு தரணும். அதனால தான் முன்னாடியே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா 250 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அவங்களுக்கு நம்ம தனியா டிபார்ட்மெண்ட் வச்சு அவங்க அட்டகாசமா அப்ளிகேஷன் வந்து போட்டு, சார் லைவ் போட்டு அப்ளை பண்றப்ப வரமாட்டேங்குது, நீங்க எங்க ஸ்டுடியோல இருந்து போட்டுக்கிறாங்க பசங்க. சார் இந்த போட்டோ வந்து எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, பாஸ்போர்ட் சைஸ் எங்க ஸ்டுடியோ இருக்கு, அங்கேயே பாஸ்போர்ட் சைஸ் எடுத்துக்கிட்டாங்க. சார் போஸ்ட் கார்டு எடுக்காம வந்துட்டேன், எங்க ஸ்டுடியோலயே போஸ்ட் கார்டு எடுத்துருக்கேன். எல்லா ப்ராசஸுமே நாங்களே அழகா ஜம்முன்னு ஜாலியா பண்ணி கொடுத்துருமே. எதுக்கு டென்ஷன்? இதுக்கெல்லாம் போயிட்டு வந்து சார் 100 ரூபாய் தான் போடுறது கேட்கறாங்க, நீங்க 1000 ரூபாய் கேட்கறீங்க. எல்லா ப்ராசஸ் நம்ம பண்ணி கொடுத்துறோம்ல, கரெக்டா போடுறோம், மிஸ்டேக் இல்லாம போடுறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்னோம், யூஸ் பண்ணிக்கிறவங்க இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்காங்க. சில பேர் என்ன பண்றாங்க, இப்ப கால் பண்ணி சார் அது தப்பாயிடுச்சா, இது தப்பா. அதுக்குதான் யூ ஹேவ் டு யூஸ் த எக்ஸ்பர்டைஸ். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பட்டு அடிபட்டு வந்திருப்பான், அவன் கரெக்டா சொல்லுவான், அவனை யூஸ் பண்ணிக்கணும். யாரோ ஒருத்தர் கம்மியா பண்ணி தந்துருப்பா, உனக்கு ஈஸியா பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுதான் கிராஷ் கோர்ஸ் கூட. வா 5000 ரூபாய்க்கு கிராஷ் கோர்ஸ் தரேன், 2000 ரூபாய்க்கு கிராஷ் கோர்ஸ் தரேன், ஃப்ரீயா கிராஷ் கோர்ஸ் தரேன், எங்க போய் எல்லாம் உழுவான். அப்புறம் லாஸ்ட்ல எழுந்து முடிச்சுட்டு வரப்ப எக்ஸாம் முடிச்சுட்டு ஏன்டா டைம் வேஸ்ட் பண்ணும் அப்படின்னு, ரைட்டா? பாஸ் கூட பண்ணிருங்க. அதனால பார்த்து பண்ணுங்க. நாங்க இருக்கோம் உங்களுக்கு சென்னையில ஆர்ஜிஆர் அகாடமி, தாம்பரத்துல ஒரு சென்டர் வச்சிருக்கோம், அம்பத்தூர்ல ஒரு சென்டர் இருக்கு, பெரம்பூர்ல அட்டகாசமா சென்டர் போயிட்டு இருக்கு, அண்ணா நகர்ல வந்து பாத்தீங்கன்னா தங்கி படிக்கிறதுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம். நாங்க இருக்கோம். அடுத்த 6 monthsக்கு யூஸ் பண்ணிக்கிங்க. எங்கிட்ட பேசணும்னு நினைச்சா ஏற்கனவே நம்பர் கொடுத்துருக்கேன், 9176752121. நீங்க எனக்கு கால் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ சார். +2 முடிக்க போறேன். நீட் எக்ஸாம்ல நான் என் குழந்தைய வந்து மார்க் ஸ்கோர் பண்ண வச்சு கவர்மெண்ட்டை கிராக் பண்ண போறேன் சார். கவர்மெண்ட் காலேஜ் எடுத்தே ஆகணும், சின்னதுல இருந்து எங்களுக்கு ஆசை. அதுவும் அப்படி ஒயிட் கோட் போட்டு ஸ்டெத்தை மாட்டி என் குழந்தை அது கம்பீரமா நடந்து வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பேரண்டா நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுடைய ட்ரீமை ஃபுல்ஃபில் ஆக்கிறதுக்கு தான் ஆர்ஜிஆர் இருக்கும். அதுவும் உங்களுடைய குழந்தை கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா, கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுத்து படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, கவர்மெண்டா அப்படின்னா கூட பரவாயில்ல, கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா ஓகே சார், அந்த அளவுக்கு ரெடி பண்ணா போறோம் அப்படின்னா ஆர்ஜிஆர் 2027 எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம். 26ல +2 முடிக்கிறாங்க, 1 year டிராப் பண்றாங்க, பரவாயில்ல, என் குழந்தை வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டு தான் எடுக்கணும் அப்படின்னா ஆர்ஜிஆர்ல 20 பேரை வச்சு ஒரு அருமையான சூப்பர் ஸ்பெஷல் பேட்ச், டிராப்பர்ஸ் பேட்ச் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வந்து நம்ம என்ன பண்றோம், போடுறோம். உங்க குழந்தை அந்த 20ல இருந்தனா கேரண்டி கொடுக்குறாங்க. என்ன கேரண்டின்னு பாத்தீங்களா, சீட்டு வாங்கல கவர்மெண்ட் கோட்டானா உங்களுடைய ஃபீஸ் வந்து என்ன பண்றோம், டியூஷன் ஃபீஸ் 100% ரீஃபண்ட் பண்றோம், கேரண்டி. இதுல ஜாயின் பண்ணணுமே
அப்படின்னா 20 ஸ்டூடெண்ட் தான். ஒன்று அட்வான்டேஜ், இண்டிவிஜுவல் கேர் கிடைக்கும், ரீஃபண்ட் ஆப்ஷனும் இருக்கு. இதுக்கு மேல நம்ம எதுக்காக வெயிட் பண்ணோம்? அதுவும் சென்னையில் RGR அகாடமி. 8695186953 கால் பண்ணுங்க.